வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டிசம்பரில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் பெருமழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு 45,84,00,000 ரூபாயை ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவு. மக்களவைத் தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிடுவதாக வெளியான தகவல் நடிகர் வடிவேலு மறுப்பு. திரைப்படங்களில் கவனம் செலுத்தி வருகிறேன், அப்படி எதுவும் இல்லை என தந்தி டிவிக்கு விளக்கம். தெலங்கானாவில் 10 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டி. ஆந்திரா, கேரளாவிலும் போட்டியிட முடிவு செய்யப்பட்டு இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேர் சென்னை திரும்பினர். சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 3 மீனவர்களையும் மீட்டு வர கோரிக்கை. டெல்லியை நோக்கி பேரணியை இன்று மீண்டும் தொடங்கும் விவசாயிகள். ஜந்தர் மந்தரை நோக்கிய அமைதி பேரணியில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் பங்கேற்பார்கள் என அறிவிப்பு. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மும்பை அணியை பந்தாடிய டெல்லி 29 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி, புள்ளிப்பட்டியலில் முதலிடம். இனி விரிவான செய்திகள். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அதிகனமழையால் சேதமடைந்த வீடுகளை பழுது பார்க்கவும் கட்டுமானத்திற்காகவும் 45,84,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பகுதியாக சேதமடைந்த வீடுகளை பழுது பார்க்க 2 லட்சம் ரூபாய் வரையும், முழுமையாக சேதமடைந்த வீடுகளை புதுப்பிக்க 4 லட்சம் ரூபாய் வரையும் நிவாரணமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இதன் மூலம் மொத்தமாக 1,532 வீடுகளை சீரமைக்க நிவாரணம் வழங்கப்பட உள்ளது. மத்திய அரசு 90% இந்துக்களுக்கு எதிரானது என தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு விமர்சித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10% இடஒதுக்கீடு உயர் வகுப்பினருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எஞ்சிய 90% இந்துக்களுக்கு அவர்கள் எதுவுமே செய்யவில்லை என கூறினார். தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்கள்தான் எல்லோருக்குமான ஆட்சி நடத்துகின்றார். அவர்கள் 90% இந்துக்களுக்கு எதிராகத்தான் இப்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொன்னால் 10% இடஒதுக்கீடு உயர் வகுப்பினருக்கு கொடுத்திருக்கின்றார். மீதி 90% இந்துக்களுக்கு கொடுக்கலையே. அவரு 10% இந்துக்கள் உயர் வகுப்பினர், மற்ற சமூகத்தில் பிறந்தவங்களுக்கு யாருக்கும் அது கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் தெலங்கானாவில் 10 இடங்களில் போட்டியிட உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆந்திராவிலும் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கூறினார். கர்நாடக மாநிலத்தில் 6 இடங்களிலும், கேரளாவில் இடுக்கி உள்ளிட்ட 3 மாவட்டங்களிலும் போட்டியிட உள்ளதாக கூறினார். மத்திய பாஜக அரசு தமிழகத்தின் நலனுக்காக எவ்வித திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு வரும் பிரதமர் எந்த திட்டங்களையும் தொடங்கவில்லை என்றும் வெறுங்கையில் முழம் போடுவதாகவும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்திற்கு அதிக நிதி கொடுக்கும் மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு தர மறுப்பதாக அவர் சாடினார். மேலும் வெள்ள நிவாரண நிதி கொடுப்பதிலும் மத்திய அரசு பாரபட்சமாக இருப்பதாக அவர் கூறினார். தேசிய மலரான தாமரையை பாஜக சின்னமாக ஒதுக்கீடு செய்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது பாஜகவுக்கு தாமரை சின்னத்தை ஒதுக்கியிருப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படியும் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படியும் தவறு என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர். மக்களவைத் தேர்தலுக்கான வரைவு தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி தயார் செய்துள்ளது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வரைவு தேர்தல் அறிக்கை தயாராகியுள்ளதாகவும் காங்கிரஸ் காரிய கமிட்டி அதனை இறுதி செய்யும் என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இன்று முக்கிய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி இன்று மத்திய பிரதேச மாநிலம் பெட்னாவர் மாவட்டத்தில் பரப்புரை செய்யவுள்ளார். அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றவுள்ள ராகுல் காந்தி இளைஞர்கள் மற்றும் வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக 10 வாக்குறுதிகளை அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது.
நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக தாம் போட்டியிடவில்லை என நடிகர் வடிவேலு மறுப்பு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக வடிவேலு போட்டியிட இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள அவர், தாம் திரைப்படங்களில் மட்டும் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். கருணாநிதி நினைவிடத்தை பார்வையிட்டதாலும் திமுக பொதுக்கூட்ட மேடையில் பேசியதாலும் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான தகவல்கள் பரவுவதாக அவர் விளக்கினார். சினிமா வாய்ப்புக்காக எந்த தயாரிப்பாளரையும் நடிகரையும் தொடர்பு கொண்டதில்லை என நடிகை நிவேதா பெத்துராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தனக்கு வரும் வாய்ப்புகளில் மட்டுமே நடித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் துபாயில் தாங்கள் வசிக்கும் வீடு கூட தங்களுக்கு சொந்தமானது இல்லை என, குறிப்பாக 16 வயதிலிருந்து சொந்த வருமானத்தில் பொருளாதார ரீதியாக தான் சுதந்திரமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரியின் முகநூல் பக்கம் மர்ம நபர்களால் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. டாடி ஆறுமுகத்தின் வில்லேஜ் ஃபுட் ஸ்டோரி முகநூல் பக்கத்தை சுமார் 53 லட்சம் பேர் ஃபாலோ செய்கின்றனர். இந்த பக்கத்தை தற்போது மர்ம நபர்கள் ஹேக் செய்து பல்வேறு ஆபாச படங்களை பதிவிட்டு வருகின்றனர். இதனால் ஃபாலோயர்ஸ்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் யாரோ தெரியாத நபர்கள் கணக்கில் அருவருக்கத்தக்க புகைப்படங்களை பதிவிடுகின்றனர் என்றும், எத்தனை முறை அழித்தாலும் மீண்டும் மீண்டும் ஸ்டோரியாக இந்த புகைப்படங்கள் பதிவிடப்படுகிறது என்றும் நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஃபேஸ்புக் நிறுவனத்திடம் இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்ற நிலையில் 33 மாதங்களில் கட்டுமான பணிகள் முடிக்க கட்டுமான நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எய்ம்ஸ் நிர்வாக இயக்குநர் அனுமன் தெரிவித்துள்ளார். L&T நிறுவனம் சார்பாக நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் கலந்து கொண்ட அவர், முதற்கட்டமாக முதல் 18 மாதத்திற்குள் கல்லூரி வளாகம், மாணவர் விடுதி, வெளி நோயாளிகள் பிரிவு போன்ற முக்கிய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்படும் என்றார். மக்களவைத் தேர்தலுக்கான தேதி மார்ச் 13ஆம் தேதிக்கு பிறகு அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை வரும் ஏப்ரல், மே மாதங்களில் நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் இதற்கான முன்னேற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. எனவே வருகிற 13ஆம் தேதிக்கு பிறகு மக்களவை பொதுத் தேர்தல் குறித்த அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக முதல்வர், உள்துறை அமைச்சர் மற்றும் டிஜிபிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கர்நாடக முதலமைச்சர், உள்துறை அமைச்சர், டிஜிபி ஆகியோருக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். அதில் பேருந்துகள், ரயில்கள், கோவில்கள் மற்றும் உணவகங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வெடிகுண்டு சம்பவம் நடக்காமல் இருக்க 20 கோடி ரூபாய் தர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 23 மீனவர்களில் 20 பேர் நாடு திரும்பினர். சென்னை விமான நிலையம் வந்த அவர்களை பாஜகவினர் வரவேற்றனர். இதனையடுத்து 20 மீனவர்களும் ராமேஸ்வரத்திற்கு தமிழக அரசு சார்பில் அழைத்து செல்லப்பட்டனர். இந்நிலையில் மீதமுள்ள பேர் இன்னும் சிறையில் இருப்பது குறித்து மீனவர்கள் தங்களது ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினர். நடிகர் சிவகார்த்திகேயன் இன்ஸ்டாவில் 70 லட்சம் ஃபாலோயர்ஸ்களை பெற்ற நிலையில் புகைப்படத்தை பகிர்ந்து நன்றி தெரிவித்துள்ளார். தமிழ் திரைத்துறையில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் சிவகார்த்திகேயன். இவர் பல்வேறு படங்களில் நடித்து பிரபலமானதன் மூலம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். இந்த நிலையில் இன்ஸ்டாவில் 70 லட்சம் ஃபாலோயர்ஸ்களை பெற்ற சிவகார்த்திகேயன் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்து நன்றி தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வை 12,696 மாணவர்கள் எழுதவில்லை என அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 1 தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த நிலையில் ஆங்கிலம் பாடத்திற்கான தேர்வு இன்று நடைபெற்றது. இந்த தேர்வினை எழுதுவதற்கு 3,302 மையங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதில் 12,696 மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை எனவும் 3 மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து மருந்து கடைகளிலும் 30 நாட்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான உத்தரவை சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே பிறப்பித்துள்ளார். அதன்படி எக்ஸ் மற்றும் HH1 ட்ரக்ஸ் குறிப்பிட்டுள்ள மருந்து, மாத்திரைகள் விற்பனை செய்யும் அனைத்து மருந்து கடைகளிலும் மார்ச் 5ஆம் தேதி முதல் 30 நாட்களுக்குள் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மருந்தகங்களின் உரிமையாளர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடும்பமே முதன்மை என்பதுதான் இந்தியா கூட்டணியின் சித்தாந்தம் என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். ஒடிசா மாநிலம் ஜாஜ்பூரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், 2014ஆம் ஆண்டுக்கு முன் காங்கிரஸ் கட்சியின் ஒட்டுமொத்த கவனமும் தங்களின் கஜானாவை நிரப்புவதிலேயே இருந்ததாகவும் அவர் கூறினார்.
குடும்பமே முதன்மை என்பதுதான் இந்தியா கூட்டணியின் சித்தாந்தம் என்றும், மாறாக தேசமே முதன்மை என்பதுதான் இந்த மோடியின் சித்தாந்தம் என்றும் அவர் கூறினார். கொல்கத்தாவில் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியை ராஜினாமா செய்த அபிஜித் கங்கோபாத்யாய் வரும் 7ஆம் தேதி பாஜகவில் இணையப் போவதாக அறிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற அவர் ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கும் நிலையில் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பியுள்ளார். மேலும் பாஜகவில் இணைந்த பிறகு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவித்து தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகம் கடிதம் எழுதியுள்ளது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் திருக்கோவிலூர் தொகுதியை காலியானதாக அறிவித்து தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகம் முறைப்படி கடிதம் எழுதியுள்ளது. கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் இன்று டெல்லி நோக்கி பேரணியை மீண்டும் தொடங்க உள்ளனர். இது தொடர்பாக ஷம்பு எல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய தஜ்வீர் சிங், நாடு முழுவதிலும் இருந்து விவசாயிகள் வரவுள்ளதாக கூறினார். டெல்லி ஜந்தர் மந்தர் நோக்கி அவர்கள் அமைதி பேரணி நடத்தவுள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் பீகார் மாநிலங்களில் விவசாயிகள் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார். விவசாயிகள் பேரணி இன்று நடைபெறவுள்ளதால் டெல்லி எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இன்று முக்கிய அறிவிப்பு வெளியிடப் போவதாக கூறியுள்ளார். தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் காலை 10 மணிக்கு அந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும், இதற்காக பொதுமக்கள் தனது பக்கத்தை பின்தொடருமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வாக்குறுதிகள் பலூன்கள் போன்றவை என்ற மம்தா பானர்ஜி, வாக்குப்பதிவு நாள் வரை உயர உயர பறக்கும் என்றும், வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வெடித்து சிதறும் என்றும் விமர்சித்துள்ளார். பாஜகவுக்கு வாக்கு அளிப்பது என்பது இளைஞர்களின் பிரகாசமான எதிர்காலத்திற்கானது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் ஜால்கான் பகுதியில் இளம் வாக்காளர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், பாஜகவுக்கு அளிக்கும் வாக்கு சிறந்த இந்தியாவை உருவாக்குவதற்கானது என்றார். பிரதமர் மோடி சந்திரயானை விண்ணில் ஏவும்போது சோனியா காந்தியோ ராகுல் யானை 20வது முறையாக ஏவ முயற்சிப்பதாக விமர்சித்தார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் மும்பையை 29 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அபார வெற்றி பெற்றது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற மும்பை கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் பவுலிங் தேர்வு செய்தார். தொடர்ந்து களமிறங்கிய டெல்லி வீராங்கனைகள் அதிரடியாக விளையாடி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு டெல்லி 192 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து 193 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய மும்பை வீராங்கனைகள் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 163 ரன்கள் எடுத்து இதன் மூலம் 29 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரில் பங்கேற்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி சென்னை வந்தடைந்தார். இந்த ஆண்டிற்கான ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் சென்னை, பெங்களூரு அணிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோதவுள்ளன. இதையொட்டி சென்னை அணி வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ள சென்னை வந்த வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் சென்னை அணியின் கேப்டன் தோனியும் சென்னை வந்துள்ளார். சேப்பாக்கம் மைதானத்தில் சக வீரர்களோடு இணைந்து அவர் பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடர் ஹாட் ஸ்டார் செயலியில் இலவசமாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. இந்த ஆண்டிற்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரானது வரும் ஜூன் 2ஆம் தேதி முதல் அமெரிக்கா மற்றும் மேற்கு இந்திய தீவுகளில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் அந்த தொடர் தங்களது செல்போன் செயலியில் இலவசமாக ஒளிபரப்பப்படும் என பிரபல ஸ்ட்ரீமிங் தளமான ஹாட் ஸ்டார் அறிவித்துள்ளது. இந்திய மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் சங்கத்தினுடைய செயற்குழுவின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் தேர்தலை நடத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் தற்காலிகமாக ரத்து செய்தது. இதனையடுத்து தேர்தல் செயல்முறைகள் தொடங்கப்படவுள்ள நிலையில் புதிய நிர்வாகிகள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் அச்சங்கத்தின் அங்கீகாரத்தை தற்காலிகமாக ரத்து செய்த உத்தரவை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிசம்பரில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் பெருமழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு 45 கோடியே 84 லட்சம் ரூபாயை ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவு. மக்களவைத் தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிடுவதாக வெளியான தகவல் நடிகர் வடிவேலு மறுப்பு. திரைப்படங்களில் கவனம் செலுத்தி வருகிறேன், அப்படி எதுவும் இல்லை என தந்தி டிவிக்கு விளக்கம். தெலங்கானாவில் 10 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டி. ஆந்திரா, கேரளாவிலும் போட்டியிட முடிவு செய்யப்பட்டு இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேர் சென்னை திரும்பினர். சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 3 மீனவர்களையும் மீட்டு வர கோரிக்கை.
டெல்லியை நோக்கி பேரணியை இன்று மீண்டும் தொடங்கும் விவசாயிகள். ஜந்தர் மந்தரை நோக்கிய அமைதி பேரணியில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் பங்கேற்பார்கள் என அறிவிப்பு. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மும்பை அணியை பந்தாடிய டெல்லி 29 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி, புள்ளிப்பட்டியலில் முதலிடம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.